ஓம் சாந்தி. பாபா நினைவிருக்கின்றதா? முரளி தேதி 28/4/25। मीठे बच्चे, तुम्हारा प्यार विनाशी शरीरों से नहीं होना चाहिए। एक विदेही से प्यार करो। देखो देखते हुए भी नहीं देखो। பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய அன்பு அழியக்கூடிய சரீரத்தின் மீது இருக்கக்கூடாது. ஒரு தேகமற்ற விதேகியாக இருக்கக்கூடிய பாபா மீது அன்பு செலுத்துங்கள். தேகத்தை பார்த்தாலும் பார்க்கக்கூடாது, பார்க்காமல் இருங்கள். நம்முடைய அன்பு அழியக்கூடிய சரீரத்தின் மேலேயோ சரீரதாரிகள் மேலேயோ இருக்கக்கூடாது. அழிவற்ற விதேகியாக இருக்கக்கூடிய பாபா மேலே இருக்கணும். प्रश्न, बुद्धि को स्वच्छ बनाने का पुरुषार्थ क्या है? स्वच्छ बुद्धि की निशानी क्या होगी? கேள்வி, புத்தியை சுத்தமாக ஆக்குவதற்கான முயற்சி என்ன? சுத்தமான புத்தியினுடைய அடையாளம் என்ன? புத்தியை சுத்தமாக்கணும்னா என்ன முயற்சி பண்ணும்? அடுத்து சுத்தமான புத்தியினுடைய அடையாளம் என்ன? उत्तर, देही अभिमानी बनने से ही बुद्धि स्वच्छ बनती है। ऐसे देही अभिमानी बच्चे अपने को आत्मा समझ एक बाप को प्यार करेंगे, बाबा से ही सुनेंगे। लेकिन जो मूड मदी हैं वो देह को प्यार करते हैं, देह को ही श्रृंगार करते हैं। பாபா சொல்றாங்க, தேஹி அபிமானி குழந்தைகளுடைய புத்தி தான் சுத்தமாக ஆகின்றது. எவ்வளோக்கு எவ்வளோ ஆத்மா ஆத்மான்னு பயிற்சி பண்ணுறோம், அந்தளவுக்கு நம்முடைய புத்தி சுத்தமாக ஆகிட்டே இருக்கும். அப்பேற்பட்ட தேஹி அபிமானி குழந்தைகள் தன் ஆத்மான் புரிந்து ஒரு பாபா மேலே தான் அன்பு வைப்பாங்க. பாபா என்ன சொல்கிறாரோ அதை மட்டும்தான் கேட்பாங்க. ஆனால் யார் புத்தியற்றவங்களா இருக்கிறாங்க, அவங்க தேகத்தின் மேலே தான் அன்பு காட்டுவாங்க, தேகத்தை தான் அலங்கரிச்சுட்டே இருப்பாங்க. ஓம் சாந்தி. ओम शांति किसने कहा और किसने सुना? और सत्संग में तो जिज्ञासु सुनते हैं, महात्मा व गुरु आदि सुनाया ऐसा कहेंगे। यहाँ परमात्मा ने सुनाया और आत्मा ने सुना. பாபா சொல்கிறாங்க, ஓம் சாந்தி. இப்போ ஓம் சாந்திங்கிறது யாரால் சொல்லப்பட்டது, யார் கேட்டது? பொதுவாக மற்ற சத்சங்கத்துலலாம் என்ன சொல்லுவாங்க, இவங்களாம் சிஷ்யர்களுக்கு தான் இந்த ஓம் சாந்தியை கேட்டாங்க. ஒரு மகாத்மா குரு இருக்காங்கன்னா அவங்களுக்கு சிஷ்யர்கள் இருப்பாங்க. அப்போ குரு சிஷ்யன் அப்படி தான் இருக்கும். ஆனால் இங்கே பரமாத்மா சொன்னார், ஆத்மாக்களாகி நம்ம கேட்டோம். அப்போ புதுசாக தானே இருக்குது இந்த விஷயம் இல்லையா? தேஹி அபிமானி ஹோனா படை. ஆனால் அந்த புதுமையான விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னா தேஹி அபிமானியாக ஆகணும். பாபா என்ன சொல்கிறாங்க, எந்த மனிதர்களும் மகாத்மாக்கள் குருமார்கள் நமக்கு இங்கே பாடம் சொல்லித்தரல விதேகியாக இருக்கக்கூடிய தேகம் அற்ற சிவபாபா கற்றுக் கொடுக்குறார். இப்போ நாம் கூட ஆத்மாங்கிற எண்ணத்தோட கேட்கணும். கை யஹாं भी देह अभिमानी हो बैठते हैं, तुम बच्चों को देही अभिमानी हो बैठना चाहिए. சில குழந்தைங்க இங்கேயே பாபா முன்னாடி தேக அபிமானத்தில் உட்கார்றாங்க. பாபா சொல்கிறார், குழந்தைகள் தேஹி அபிமானியாகி தான் பாபா முன்னாடி வரணும். ஞானம் கேட்குறோம், பாபா கிட்ட வர்றோம் அப்படின்னாலே, பாபா நான் ஆத்மா இந்த சரீரம்ங்கிற சட்டையிலிருந்து விடுபட்டு உங்களுடைய மகா வாக்கியத்தை கேட்டுட்ருக்கிறேன் என்ற உணர்வோடு நாம் கேட்கணும். நம் ஆத்மா இந்த சரீரத்தில் விற்றிருக்கின்றேன், சிவபாபா எனக்காக புரிய வைத்து கொண்டிருக்கின்றார். இந்த விஷயத்தை எப்பொழுதுமே நம்முடைய புத்தியில் வச்சு தான் நம்ம ஞானத்தை கேட்கணும். मुझ आत्मा का कनेक्शन है, परमात्मा साथ हैं, परमात्मा आकर शरीर द्वारा सुनाते हैं, ये तलाल हो गया ना. நாம் ஆத்மாக்களாகி நம்முடைய தொடர்பு பரமாத்மாவிடம்தான் இருக்கிறது. பரமாத்மா இந்த சரீரத்தின் மூலமாக சொல்றார், பிரம்மா மூலமா நமக்கு சொல்றாரு. அதனால இந்த பிரம்மா கூட என்ன ஆயிட்டாரு, ஏஜென்ட் ஆயிட்டார். நமக்கு பாபாவுக்கும் நமக்கும் இடையில ஒரு புரோக்கரா இருக்கிறாரு. तुमको समझाने वाला वो है, इनको भी वर्षा कर देते हैं. நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர், புரிய வைக்கக்கூடியவர் சிவ பாபா. ஆனால் பிரம்மா பாபா நமக்கு நடுவில் இருக்கிறாரு. அவர் மூலமாக நமக்கு கொடுத்துட்ருக்கிறாரு. இப்போ பிரம்மா பாபா கூட ஆஸ்தி யார் கொடுப்பா? சிவ பாபா தான் கொடுப்பாரு. பிரம்மா பாபா நம்ம எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. समझो बाबा के 5-6 बच्चे हैं, 7 बच्चे हैं, उनका बुद्धि बाबा तरफ रहेगा, क्योंकि பாபா से वर्षा मिलता है. இப்படி பாருங்க, லௌகீகரில் கூட ஒரு சரீரத்திற்கான அப்பாவுக்கு 5 குழந்தைங்க 7 குழந்தைங்க இருக்காங்கன்னா அந்த குழந்தைங்களுடைய புத்தி யார்கிட்ட இருக்கும்? அப்பா கிட்ட தான் இருக்கும்.
எல்லாரும் சகோதரர்கள் தான். ஆனா புத்தி அப்பான்னு அப்பா கிட்ட தான் இருக்கும். ஏன்னா அப்பா கிட்ட இருந்து தான் ஆஸ்தி கிடைக்கும். சகோதரன்ட்டருந்து கிடைக்காது. बाबा आकर सबको हसीन बना दिए हैं। जो भी धर्म स्थापनार्थ आते हैं सब हसीन आत्माएं होती हैं। बाद में काम चिता पर बैठ காலி हो जाती हैं। பாபா வந்து நம் அனைவரையும் அழகாக ஆக்கிட்டு இருக்கிறாரு. யாரெல்லாம் தர்ம ஸ்தாபனை பண்றதுக்காக வரக்கூடிய ஆத்மாக்கள் அவங்களும் அழகான ஆத்மாக்களா தான் வந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஜென்ம எடுத்தெடுத்து விகாரங்களை விழுந்து கருப்பாயிட்டாங்க. முதல்ல ஆத்மா சுந்தரரா இருக்கு, அழகான ஆத்மாக்களா இருப்போம். அப்புறம் என்ன ஆயிடுறோம், ஷியாம் ஆயிடுறோம். बाबा के साथ योग रखने में कोई भी होशियार नहीं। जो बच्चे याद में होशियार नहीं वो जैसे पंडित हैं। பாபா கிட்ட புத்தியின் தொடர்பு, பாபா நினைக்கிறதுல யாருமே திறமசாலிகளா இல்லைன்ட்டார் பாபா. எந்த குழந்தைங்க பாபாவுனுடைய நினைவுல இருக்கிறாங்க, அவங்க தான் திறமசாலிங்க. ஆனா யாருக்கு பாபா நினைவு இல்ல, அவங்க பண்டிதர்கள் போல தான். ज्ञान में बल कितना भी होशियार हो, याद में नहीं रखते तो वो पंडित हैं। பாபா பண்டித் की एक कहानी सुनाते हैं ना। பாபா சொல்றாங்க, ஞானத்துல எவ்வளவுதான் புத்திசாலியா திறமசாலியா இருந்தாலும் கூட பாபாவை நினைக்கவே இல்லை, யோகாவே இல்லைன்னா பண்டிதர்கள் போலதான். பாபா எப்போ ஒரு பண்டிதருடைய கதை சொல்லுவாரு இல்லையா, परमात्मा को याद कर पार हो जाया, पार हो गया, पंडित का दृष्टांत भी तुम्हारे लिए है। இப்படி பாருங்க, ஒரு பண்டிதர் என்ன பண்ணுவாரு, ஒரு நதி கிட்ட வந்துட்டு இருப்பாரு. அப்போ அந்த நதி கிட்ட வரும்போது இன்னொருத்தவங்க மோர் விற்கிறமா டெய்லி என்ன பண்ணுவாங்களாம், ஒரு கரையிலேருந்து இன்னொரு கரை, அந்த நதியை கடந்து வேற ஊருக்கு போய் மோர் வித்துட்டு வருவாங்களாம். ஒரு நாள் நதியில் வெள்ளம் வந்துருச்சு. அப்போ அந்த அம்மா கேட்டாங்க அந்த பண்டிதர்கிட்ட, அந்த நதியை கடந்து போகணும், இவ்வளோ வெள்ளம் வருது, என்ன செய்யணும்னு கேட்குறப்போ அவர் என்ன சொன்னாராம், ராம் ராம் நீங்கள் சொல்லிக்கிட்டே நதியில் இறங்குங்க, நதி வழிவிடும், நீங்கள் போயிடலான்னு சொன்னாராம். அதே போல் அவங்களும் ராம் 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 சொல்லிகிட்டே இறங்குனாங்க, நதி வழிவிட்டுச்சு, அவங்க அந்த அடுத்த ஊருக்கு போயிட்டாங்க நதியை கடந்து. ஆனால் பண்டிதரும் ராம் ராம் ராம்னு சொல்கிறாரு, நதி வழியே விடலை, வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிட்டாரு. எதுக்காகனா அவர் சொல்லி தான் கொடுத்துருக்காரே தவிர அவருக்கு அந்த பகவான் மேலே உண்மையான நம்பிக்கை, அந்த பாவனை இல்லாதனால வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிட்டாரு. அது போல் பாபா சொல்கிறார், சொல்கிறதுல எவ்வளோதான் திறமையானவங்களா இருந்தாலும் கூட நாம் பாபாவை நினச்சாதான் திறமசாலிகள், இல்லைன்னா என்னன்ட்டார் பாபா, அந்த பண்டிதர் போல தான். பாப்க்கு யாது கரோ பார் ஹோ ஜாயேங்கே, பாபா நினைவு பண்ணிங்கன்னா இந்த கரையிலேருந்து அந்த கரை போய் சேர்ந்துடலாம், துக்கத்துலேருந்து விடுபடலாம், சுகம் கிடைக்கும். சிறப் முரளிமே தீக்கே ஹோங்கே தோ பார் ஜானே சக்தே. ஞானத்தை சொல்கிறதுல மட்டும் நம்ம இருக்கோம், நல்லா சொல்கிறோம், அப்படி சொல்லுவோம் இப்படி சொல்லுவோன்னு இருந்தால் மட்டும் கரை சேர முடியாது. பாபா நினைவு இல்லாமல் ஆத்மாவில் இருக்கக்கூடிய அழுக்குகளை அழிக்க முடியாது. माया चार्ट रखने में बच्चों को चुस्त बना देते हैं। बच्चों की यात्रा का चार्ट बहुत शौक से रखना चाहिए। மாயா பாபா கிட்ட கணக்கு விளக்குகள்லாம் சொல்லி சார்ட் எழுதுல ரொம்ப சோம்பேறி ஆக்கிடுது. பாபா உன்னுடைய நினைவுக்கான சார்ட் வைக்கணும்னு ஆர்வத்தை நம்ம கொண்டு வரணும். பார்க்கணும், நான் பாபா நினைவு பண்ணுறேன்னா இல்லை ஏதாவது நண்பர்கள் உறவினர்கள் பக்கம் என்னுடைய புத்தி போய் மாட்டிக்குதா என்பதை பார்க்கணும். बाबा समझाते हैं, अच्छी रीति याद करते रहेंगे तो अकाल मृत्यु नहीं होंगे, तुमको अमर बना देते हैं. பாபா புரிய வைக்கிறார், நல்ல முறையில் நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா உங்களுக்கு அகால மரணம் என்பது ஏற்படவே முடியாது. பாபா குழந்தைகளை அமரராக ஆக்கிவிடுகின்றார். முதல்ல பாபா கிட்ட நாம அன்பான புத்தியுடையவராக ஆகணும். कोई शरीर के साथ प्रीत होगी तो गिर पड़ेंगे, फेल हो जाएंगे. யாரா சரீரதாரிகள் மேல நமக்கு அன்பு வருதுன்னா விழுந்துருவோம், ஃபெயில் ஆயிடுவோம். தாரணா கேலியே முக்கிய சார், தாரணைக்காக முக்கியமான விஷயம். किसी भी देहदारी को अपना आधार नहीं बनाना है, शरीर से प्रीत नहीं रखनी है, दिल की प्रीत एक बाप से रखनी है, किसी के नाम रूप में नहीं फंसना है. எந்த ஒரு தேகதாரியும் தன்னுடைய ஆதாரமாக ஆக்க வேண்டாம், சரீரத்தின் மீது அன்பு வைக்க வேண்டாம், உள்ளத்தின் அன்பு ஒரு பாபாவிடம் வைக்க வேண்டும், யாருடைய பெயர் ரூபத்திலும் மாட்டிக்கொள்ள வேண்டாம். செகண்ட் பாயிண்ட், याद का चार्ट शौक से रखना है, इससे चुस्त नहीं बनना. चार्ट में देखना है मेरी बुद्धि किसके तरफ जाती है, कितना टाइम वेस्ट करते हैं,
सुख देने वाला बाबा कितना समय याद कर रखता है. பாபா சொல்றாங்க, நினைவுக்கான சார்ட் வைக்கணுங்கிற ஆர்வம் வேணும். இதுல சோம்பேறி ஆயிடவே கூடாது. சார்ட் பார்க்கணும். என்னுடைய புத்தி வேற யார் பக்கமாவது மனிதர்கள் பக்கம் போதா? நான் எவ்வளோ நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். சுகத்தை கொடுக்கக்கூடிய பாபாவை எவ்வளோ நேரம் என்னால் நினைக்க முடியுது என்ற சார்ட் வைக்கணுங்கிற ஆர்வத்தை கொண்டு வரணும். वरदान गृहस्थ व्यवहार में और ईश्वरीय व्यवहार दोनों की समानता द्वारा सदा हल्के और सफल भव. வரதானம் கிரகஸ்தத்தினுடைய செயல்பாடுகள் மற்றும் ஈஸ்வரியத்தினுடைய செயல்பாடுகள் இரண்டையும் சமமான முறையில் வைக்கக்கூடிய சதா லேசானவர் மற்றும் பயனுடையவர் ஆகுங்கள். அதாவது வெற்றியடைபவர் ஆகுங்கள். கிரகஸ்த காரியங்கள் மற்றும் ஈஸ்வரிய காரியங்கள் இரண்டையும் சமானத்தா மூலமாக, இரண்டினுடைய சமநிலை மூலமாக சதா லேசாக மற்றும் வெற்றியடைபவர் ஆகுங்கள். तुम बच्चों को शरीर निर्वाह अर्थात आत्म निर्वाह की डबल सेवा मिली हुई है, लेकिन दोनों ही सेवा में समय शक्तियों का समान अटेंशन चाहिए. எல்லா குழந்தைகளுக்கும் பாபா சரீர நிர்வாகம் மற்றும் ஆத்ம நிர்வாகம் ரெண்டையுமே செய்கிறதுக்கான டபுள் சேவா கொடுத்துருக்கிறாரு. ஆனால் ரெண்டு சேவைகளுக்கும் நேரம், சக்தி இதில் சமமான கவனத்தை கொடுக்கணும். ரெண்டுக்குமே நேரத்தையும் சக்திகளையும் சமமான முறையில் நம்ம பயன்படுத்தணும், கவனம் கொடுக்கணும். यदि श्रीमत का कांटा ठीक है तो दोनों साइड समान होंगे. ஒருவேளை ஸ்ரீமத்துங்கிற முள் கரெக்டாக நேராக இருக்குன்னா ரெண்டு பக்கம் என்ன இருக்கும்? சரீர நிர்வாகம், ஆத்ம நிர்வாகம் ரெண்டுமே சமமாக இருக்கும். लेकिन गृहस्थ शब्द बोलते ही गृहस्थी बन जाते हैं तो बहानेबाजी शुरू हो जाती हैं. ஆனால் பாபாவே கிரகஸ்தம் சொல்கிறாரு அப்படின்னு கேட்ட உடனேயே, அந்த வார்த்தையை கேட்ட உடனே நானும் குடும்பஸ்தி தான், குடும்பத்தை பார்க்கணும் அப்படின்னு உங்களை நினச்சிட்டிங்கன்னா என்ன ஆகிடும்? சாக்கு போக்குகள் ஆரம்பமாயிடும். இஸ்லியே கிரகஸ்தி நஹி ட்ரஸ்டி. அதனால் நம்ம கிரகஸ்திகள் கிடையாது, ட்ரஸ்டியாளர் தான். இந்த நினைவின் மூலமாகத்தான் நான் ட்ரஸ்டி நினச்சாதான் குடும்பத்தினுடைய காரியங்கள், ஈஸ்வரிய காரியங்கள், பாபா நம்ம கொடுத்துள்ள சேவைகள், காரியங்கள் ரெண்டையும் சமமாக நம்ம வைக்க முடியும். சதா லைட்டாக இருக்கலாம் மற்றும் பயனுடையதாகவும் ஆக்க முடியும். ஸ்லோகன் फर्स्ट डिवीजन में आने के लिए कर्मेंद्रिय जीत माया जीत बनो. ஃபர்ஸ்ட் டிவிஷனில் வர வேண்டும் என்றால் வருவதற்காக கர்மேந்திரியங்களை வென்றவராகவும் மாயாவை வென்றவராகவும் ஆகுங்கள். இன்றைய நாளிற்கான அவ்வக்த தூண்டுதல். आपके शिव शक्ति के कंबाइंड रूप का यादगार सदा पूजा जाता है. शक्ति शिव से अलग नहीं, शिव शक्ति से अलग नहीं. நம்முடைய சிவசக்தி இணைந்த ரூபத்தினுடைய ஞாபகார்த்தம் நிரந்தரமாகவே பூஜைக்குரியதாக இருக்குது. சக்தி சிவன்கிட்டருந்து தனிப்பட்டவங்க கிடையாது, சிவனும் சக்தியிடமிருந்து பிரிந்தவரும் கிடையாது. அந்த அளவுக்கு நாமளும் பாபாவும் கம்பைன்ட் இணைந்து இருக்கணும். இந்த ஸ்வரூபத்தின் மூலமாக, ஸ்வரூபத்தை தான் சஹஜ யோகி, நம்ம கூடவே சேர்ந்துருக்கிறவரை நம்ம எப்படி மறக்க முடியும்? ஈஸியாக நினச்சிட்டு இருப்போம். அதான் சஹஜ யோகியாக இருப்போம். யோகா பண்ணக்கூடியவங்க கிடையாது, ஆனால் சதா இணைந்த ரூபத்தில், அதாவது கூடவே இருக்கக்கூடியவங்க. பாபா கிட்ட கூட நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ப்ராமிஸ் கொடுத்துருக்குறோம். பாபா உங்கள் கூடவே இருப்பேன், உங்கள் கூடவே வாழ்வேன், உங்கள் கூடவே சேருவேன், கூடவே வருவேன் என்ற உறுதிமொழியை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓம் சாந்தி.